இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த நாளை நமக்கு புதிதாய் கொடுத்திருக்கிறார். புதிய ஆசீர்வாதங்களையும் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் படைக்கும் பொழுது, தேவன் நம்மை படைக்கும் பொழுது ஒரு புதிய மனிதனாக தேவ சாயலிலே தேவ மகிமையோடு அவருடைய பிரசன்னத்தோடு பரிசுத்த மனிதர்களாக அவர் நம்மை சிருஷ்டித்தார். ஆனால் அவைகளை கலைத்து போட்டு பிசாசின் சாயலை, உலகத்தின் சாயலை, பாவ சாயலை, சாபத்தின் சாயலை, இந்த உலகத்தில் இருக்கிற இச்சையின் சாயலை, காம விகாரத்தை, உலகத்தில் உள்ள தீமைகளை எல்லாவற்றையும் நம்முடைய பிதாக்கள் தரித்து கொண்டார்கள். அது நம்முடைய வாழ்க்கையிலும் அது பிறந்தே வந்தது. நம்முடைய பிறப்பிலே அது வர ஆரம்பித்தது. அப்போ நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் கரைப்பட்டதாக, உலகத்தின் காரியங்களாக நிறைந்ததாக நாம் பறக்கப்பட்டோம். இப்படிப்பட்ட மனிதனை புதுசாக மாற்றும்படிக்கு, அதாவது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எவையெல்லாம் இழந்து பழையதை தரித்து கொண்டோமோ, இழிவானதை தரித்து கொண்டோமோ, அசுத்தமானதை தரித்து கொண்டோமோ, பலவீனமானதை தரித்து கொண்டோமோ, அவைகளெல்லாம் கர்த்தர் அவருடைய பரலோகத்தினுடைய அவருடைய சாயல, அவருடைய மகிமையில, பரலோக திட்டத்தில், பரலோகத்தின் மகிமையினுடைய கிரியைகளுக்குள்ளே, மகத்துவத்துக்குள்ளே, மறுபுறத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வர அவர் தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி, மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் சொல்லப்படுவது போல, அவர்கள் போஜன பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்னும் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை உரிய என்னுடைய ரத்தமாக இருக்கு. புது உடன்படிக்கை, புதுசான ஒரு ரத்தம், அது ஒரு உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை அல்ல, இது புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை ஆபிரகாம், ஈசாக்கு, மோசேயோடு பண்ணின உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை. புது உடன்படிக்கை என்ன? இயேசுவின் சரீரமும் ரத்தமும், அவருடைய சத்தியமும், அவருடைய கிருபையும், அவருடைய பரிசுத்த ஆவியானவரும் தான் நமக்கு புது உடன்படிக்கை. இந்த புது உடன்படிக்கைக்குள்ள நாம் கடந்து வருகிறதற்கு அவருடைய ரத்தமும் அவருடைய சரீரமும் பிற்கப்பட்டு, ரத்தம் நமக்காக சிந்தப்பட வேண்டியது இருந்தது, சரீரம் பிட்டு கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்படி கொடுக்கும் பொழுதுதான் அதை நாம் அந்த ரட்சிப்பு அனுபவிக்கும் பொழுதுதான், பாவ மன்னிப்பை பெறும் பொழுதுதான் நாம் புதிய சிருஷ்டி, புதிய மனிதன். அப்போ அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள உடன்படிக்குள்ள, வார்த்தைக்குள்ள, பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வரும் பொழுது, அப்பொழுதுதான் நமக்குள்ள என்ன வருகிறது என்றால், இழந்து போன அந்த புதிய சாயல், புதிய மகிமை, புதிய ஆசீர்வாதம், புதிய தரிசனம், புதிய பரிசுத்தம், புதிய பலன், புது கிருபைகள், புதிய வாழ்க்கைகள், புதிய திட்டங்கள், புதிய நோக்கம், புதிய நன்மைகள், புதிய பலன், புதிய சமாதானம், புதிய நிம்மதி, புதிதான ஒரு அனுபவத்திற்குள்ளே, உலகத்தோடு அல்ல, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு, உலகத்திலிருந்து நாம் தூக்கி எடுக்கப்பட்டு, கழுவப்பட்டு, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நடக்கிற ஒரு உடன்படிக்கையாக, அது ஒரு புதிய திட்டமாக, ஒரு புதிய, அதாவது இது ஒரு நம்முடைய ஞானத்திற்கு, உலக ஞானத்திற்கு அதாவது தேவ ஞானம் நமக்குள்ள நிரப்பப்பட்டு கொடுக்கப்படுகிற ஒன்றுதான். அல்லேலூயா. தேவ ஞானத்தினால், தேவ ஆவினால் கொடுக்கப்படுகிற ஒரு புதிய அனுபவம். அல்லேலூயா. அப்போ முதல் நம்மை மாற்றுகிறது என்ன? புதிய மனுஷனாக நம்ம சிருஷ்டிக்கிறார். சட்டத்திட்டங்களால் நியாயமான பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்திலே, தம்முடைய மாம்சத்திலே அடித்து இருத்திரத்தாரையும் தமக்குள்ள ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. அல்லேலூயா. ஒரே மனுஷனை தான் சிருஷ்டித்தார். தேவ பக்தி உள்ள மனிதர்களை உருவாக்கும்படி அவர் சிருஷ்டித்தார். பரிசுத்த ஜெனரேஷனுக்காக அவர் சிருஷ்டித்தார். ஆனால் பாவ ஜெனரேஷனாக சிருஷ்டியே மாறி போனது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, சிலுவை பாடுகளினாலே, ரத்தத்தினாலே புது சிருஷ்டியாக நாம் மாறிவிடுகிறோம். அதே போல பகையை கொன்று ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்குகிறார். அப்போ நம்ம எல்லாரும் சரி கிறிஸ்துவுக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக அவருடைய ரத்தத்தினாலே ஒரு புதிய சரீரமாக மாறி தேவனோடு கூட நம்மளை ஒப்புரவாக்கி விடுகிறார்.
நாம் பகையை வளர்த்துக்கிட்டோம், சாபத்தை வளர்த்துக்கிட்டோம், அழிவை வளர்த்துக்கிட்டோம், மரணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், உலகத்தின் காரியங்களை தெரிஞ்சு தீமையை தெரிஞ்சுக்கிட்டோம், போராமை, எரிச்சல், வைத்தெரிச்சல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், பகை, கசப்பு, வெறுப்புகள், பிசாசின் கிரியைகள், இருளின் அந்தகார வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ புதிய மனுஷனா மாறிட்டோம். எப்படி? இயேசுவிடத்தில் சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசப்போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைத்து போட்டு, அல்லேலூயா, அப்போ புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால பாருங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து நீங்க ஒரு 18-20 வருஷம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதில் பாருங்க, ஒருவருக்கொரு பொய் சொல்லாதவர்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளை கலைத்து போட்டு தன்னை சிருஷ்டித்த தேவனுக்குடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களா? அப்போ நம்ம தரிச்சுக்கிட்டோம். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அன்னைக்கு புதிய மனுஷனா மாறிட்டோம். இப்போ நாம் புதிய மனிதர்கள், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதர்கள். 2வது, புதிதான ஜீவன் உள்ளவர்கள். ஏற்கனவே நம்ம மரணத்தின் ஜீவன்ல, நரகத்தின் ஜீவன்ல, பிசாசுக்கு நம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்துட்டோம். அந்த ஜீவன், அந்த ஆத்மாவை பார்த்தீங்கன்னா கரைப்பட்டுருச்சு, அந்த வாழ்க்கை கரைப்பட்டுருச்சு. அந்த கரையை போக்குறவர்களாக கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து வந்தார். அதான் ரோமர் 7 இப்பொழுது நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவின்படி, ஹல்லேலூயா, நண்பர்களுடைய பிள்ளைகளே, புதிதான ஆவின்படி அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் தரிசனமாக, அந்த தரிசனத்துல அவர் சொல்றாரு, தரிசனமாகி அவர்களுக்கு சொல்றாரு, பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். போய் அப்ப காத்திருக்கிறாங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கும் பொழுது அப்ப இழந்து போன ஒரு புதிய பலன், புதிய ஆவியை, ஹல்லேலூயா, அந்த புதிய எண்ணெயால் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியின் நிறைவு. 2வது, இழந்த ஆவி. நம்முடைய ஆவிக்கு தேவனுடைய ஆவிக்கு ஒத்து போகாமல் இருந்தது, இணைக்கப்படாமல் இருந்தது, ஐக்கியம் இல்லாமல் இருந்தது. இப்போ புதிய ஆவி நம்ம இணைத்து, பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளே நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம், ஆவியானவருக்குள்ளே நாம் ஐக்கியமாக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு அவருக்கு சொல்றாரு, நான் போவேனாயில் நல்லது உங்களுக்கு. யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. வேறொரு தேற்றவளர், சத்திய ஆவியானவர், போதிக்கிறவர், பாவத்தை இல்லையா கண்டித்துணர்த்துகிறவர், நீதியை சொல்லிக் கொடுக்கிறவர், சத்தியத்தில் நடத்துகிறவர், இல்லையா சமாதானத்தை கொடுக்கிறவர், சகலத்தை போதிக்கிறவங்களுக்குள்ள வருவார். இப்போ புதிய ஆவி நமக்கு வந்துச்சு. அந்த பரிசுத்தாவின் பலன் தான் ஆவின் கனிகள் வரங்களினால் நிரப்பி நம்மளை பயன்படுத்துகிறது. அல்லேலூயா. அடுத்து ரோமர் 12:1-2 பார்த்தீங்கன்னா, நண்பர்களுடைய பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ள. இது நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ளார, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை, பரிபூர்ணமான பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுரூபமாகட்டும். இங்க பாத்தீங்கன்னா, அடுத்து மனம் புதிதாகத்தக்கதாக. இப்ப புதுசு என்ன தெரியுமா? நம்ம மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மணவாளனுக்கு ஏற்று மணவாட்டியை நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படும். அவருக்கு மணவாளனுக்கேற்ற மணவாட்டியாய் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எங்க இது உலகத்துல, இந்த பூமியில இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த மறுரூபம் என்கிறது பார்த்தீங்கன்னா, அது அது சொல்லுக்கடங்காத ஒன்று. ஏன்னா இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, மலையில மோசேயோட எலியாவோட பேசும்போது அவர் மறுரூபமானார். அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியல, அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், அந்த மகிமை, அந்த வெண்மை, அதனுடைய மகிமையை பேதுரு, யோவான், யாக்கோபோல பார்க்க முடியல. அவ்வளவு அந்த சத்தத்தை கேட்டாங்க, அவ்வளவு மகிமை. அந்த வெளிச்சத்தின் மறுரூபம், அந்த வெண்மையின் மறுரூபம், அந்த பிரசனத்தின் மறுரூபம், அந்த அக்கினியின் மறுரூபம், இயேசுவோடு இணைத்து அவருக்கு மணவாளனா ஈக்குவலா நடத்துகிற அந்த மறுரூபம், அவரோடு கூட ஈக்குவலா, அதாவது அவர் கொண்டு வந்துட்டார் நம்மள. அதனால தான் நம்மள மனதை புதிதாக்குறாரு. கல்லான மனம் இல்லையா, நெஞ்செல்லாம் இருதயெல்லாம் பார்த்தீங்கன்னா மன்னிக்க முடியாத, துரோகம் பண்ற, பொய் பேசுற,
கசப்பு நிறைந்த இந்த மனதையே புதிதாக்கி மறுரூபமாக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பாருங்க, அது ஏன் மறுரூபமான நன்மையும் பிரியமாய் பரிபூர்ண சித்தத்தை நாம் செய்யத்தக்கதாய் இல்லையா? அது மாத்திரமல்ல, வேஷம் போடாமல் தன்னை தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியமான ஜீவ வழியாக ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த மறுரூப வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாங்க, கிருபை மேல் கிருபை பெற்று மறுரூபமாக்கப்படுகிறோம் அவருடைய மகிமையின் சாயல். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். அப்ப பாருங்க, அந்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். மூன்றாவது. நான்காவது, சங்கீதம் 92:10 சொல்லப்படுகிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயிர்த்து புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணுகிறவர். யாக்கோபு கல் அபிஷேகம் பண்ணார், அவர் மேல அபிஷேகம் பண்ணிக்கல, கல் அபிஷேகம் பண்ண. ஆனால் தாண்டு சொல்றாரு, நீ அந்த கல்லுக்கு அபிஷேகம் பண்ண, நான் தரிசனமான இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அப்புறம் தான் அவர் போறார். அதுக்கப்புறம் தான் அவர் பிள்ளைகளை குடும்பத்திலாம் 35 அதிகாரத்தில் பரிசுத்தப்படுத்துறார். அப்ப பாருங்க, அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போகும்பொழுது அங்க அவருடைய லைஃபே மாறுது. அவருடைய லைஃபே மாறுதுங்க. தேவனுடைய ஆசீர்வாதங்களும் அவருடைய வாழ்க்கை தரங்களும் எல்லாம் மாறுகிறது. இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுது. அது எப்படி தெரியுமா? புது பலனை அடைய செய்கிறது, புதிய திட்டங்களை புதிய காரியங்களை நமக்குள்ள கொண்டு வருகிறது, தரிசனங்களை உண்டாக்குறது, நாம் போக வேண்டிய அந்த மகத்துவத்தின் காரியங்களை தேவனுடைய திட்டங்களை நமக்குள்ள செயல்படுத்துகிறது. ஏன்னா ஆடு மேய்ச்சிட்டு மேல அபிஷேகம் பண்ணப்பட்டு குடும்பத்துல பிறகு பரிசுத்தாவினர் மேல இறங்கின பிறகு பாருங்க, பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அபிஷேகத்தால் ஊற்றி பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பிறகு பரிசுத்தாவியான தாவீது மேல வந்த பிறகு அது பிறகு கோலியாத்தை ஜெயிக்கிறார், அது பிறகு பல பாடுகளை ஜெயிக்கிறார், அது பிறகு பல விதமான சோதனைகளை ஜெயிக்கிறார், அது பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஜெயித்து அந்த ராஜ்யத்தை பிடிக்கிறார், வீடு கட்டப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய வெற்றியை அவரால் பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லப்படுகிறது, அவர் மேல இருந்த அபிஷேகமும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்ன தெரியுமா? அவரே சொல்றாரு, என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம், என் பாத்திரம் நிரம்பி விடுகிறது. அந்த அபிஷேகம் கர்த்தர் என் மேய்ப்பராக நடத்துகிறார். மரண இருள் எது வந்தாலும் என்னை பாதுகாத்துக் கொள்கிறார், என்னை நீதி பாதுகாக்கிறார். அந்த அபிஷேகமானது கர்த்தருடைய வீட்டிலே மாத்திரம் நீடித்த நாட்களை என்னை வைத்திருக்கிறது. என் வாழ்நாளெல்லாம் நன்மை கிருபை தொடரும்படி செய்கிறது என்று சொல்கிறார். ஏனென்றா அபிஷேகத்தின் மேன்மை, அபிஷேகத்தின் கிருபை, அதன் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள், அதன் மூலமாக வருகிற நன்மையை பெற்றுட்டு பேசுறாங்க. அவருடைய வாழ்க்கையில எல்லா தடைகளும் சத்துருடைக்கிறதெல்லாம் அழிஞ்சு போகுது. இந்த அபிஷேகம் அவர் நினைத்தன்மை செய்து அவர் போய் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புறா இருப்பாங்க. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள் வந்தாலும் அவருடைய வாழ்க்கையில ஜெயத்தை அவர் அனுபவிக்கிறார். இந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், தரிசனத்தில் நடத்தும், உங்களை ஒரு புதிய திட்டத்துக்குள்ளே கொண்டு போகும். நீங்கள் ஜெயமா இருப்பீர்கள். கடைசியாக ஏசாயா 43:19 சொல்லப்படுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், வனாந்தரத்தில் வழியும் அவாந்திர வழிகளை ஆறுகளை உண்டாக்குவேன். ஆமென். நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு வித்தியாசமான புதியதான வாக்கு தத்துவம். தேவனுடைய கிறிஸ்து இயேசுக்குள்ள வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை புதுமையாய் மாறுகிறது. புதிய திட்டங்கள், புதிய சிந்தனைகள், புதிய தோற்றங்கள், புதிய வழிகள், புதியதான காரியங்கள் எல்லாம் உண்டாகிறது. வனாந்திரம் மாறுகிறது, செழிப்பு உண்டாகிறது, அவாந்திர வெளியெல்லாம் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது. அப்போ நாம் செழிப்பாகிறோம், அப்போ நம்ம வளர்ச்சி உண்டாகிறது, மலட்டுத்தன்மை தடைகள் எல்லாம் உடைகிறது, புதிய காரியம் தோன்றுகிறது, புதிய மகிமை உண்டாகிறது, தேவனுடைய வளர்ச்சி நமக்குள்ள ஒரு கிறிஸ்துவின் வளர்ச்சிக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நாம் வளர்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமில்லை, துக்கமில்லை, அலறுதல் இல்லை, அப்புறம் வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது, சிங்காசனத்தில் மேற்றிருக்கு, ஏதோ சகலத்தை புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. பின்னர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகளை எழுது என்று சொன்னார். நாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இவை எல்லாம் சத்தியமான வசனங்கள் சொல்லப்பட்டவைகள். 7 ஆசீர்வாதம் உங்கள் மேல் வந்து பழிக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீர்கள். துக்கமும் கண்ணீரும் வேதனைகளும் பாடுகள் எல்லாம் மாறப்போகிறது. கர்த்தருடைய திட்டம் வெளிப்பட போகிறது. பரலோக பிதாவே என்பதற்கு வானத்துக்கு பூமிக்கு தேவ இருக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவ மகிமை, தேவ வல்லமை, பிரசன்னம் வெளிப்படட்டும்.
புதுசாக புதியதாக வாழ்க்கை மாற வெளிப்பாடுகள், தரிசனங்கள், அபிஷேக வல்லமைகள், கிருபைகளால் நிறம் கர்த்தர் மேன்மைப்படும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.